சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஹாஸ்டல் டிப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, போரை நிறுத்த கிருஷ்ணன் தூது செல்லும்போது சகாதேவனிடம் ஒன்று பேசினாரு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்றது. இப்போ கிருஷ்ண பகவான் தூதுக்கு கிளம்ப போறாரு. துரியோதன அரண்மனைக்கு போகிறோம். அப்போ ஒவ்வொருத்தர்ட்டயும் அவங்களோட கருத்தை கேட்கிறாரு. அப்ப சகாதேவன் மட்டும் அமைதியாக தனியாக உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இத பார்த்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணர் உடனே சகாதேவன்ட்ட போறாரு. சகாதேவா, நான் போற நிறுத்தக்காக இந்த மாதிரி துரியோன்ட கேட்க போறேன். இதுல போற நிப்பாட்டத்துக்கு உன்னால ஏதாவது யோசனை இருந்தா நீ சொல்லு. அதையும் நான் ஆலோசிக்கிறேங்க. சகாதேவன் அப்போ சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணனை பார்க்கிறார். ஏன்னா சகாதேவன் வந்து சாஸ்திரத்துல வல்லவர். எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர். அப்படி இருக்கவருக்கு தெரியாமையா இருக்கும். கிருஷ்ணர் தான் அந்த போருக்கு காரணமே. அதனால அவரிடம் சிரிச்சார். உடனே இத புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பகவானும், சரி உன்னோட இத சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு உன்னோட வழி இருக்குதா அப்படிங்கிற. வழி இருக்குது அப்படி. என்ன வழிங்கிறத கூறு அப்படிங்க. அத சொல்றாரு. அர்ஜுனோட காண்டிபத்த உடைச்சு எறிங்க. பீமசேனோட கதாயுதத்த நொறுக்கி போடுங்க. தீயவர்களிடம் இருந்தால் நல்லவனா இருக்கக்கூடிய கர்ணனுக்கு முடிசூட்டுங்க. இதுக்கெல்லாம் மேல தூது போறாயே கிருஷ்ணா, உன்ன வந்து சிறைப்பிடிக்கும். இதெல்லாம் பண்ணா இந்த போரை நிப்பாட்டலாம். ஆனா இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு சகாதேவன். இத கேட்ட கிருஷ்ண பகவானும் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, "ஓ! என்னையும் சிறைப்பிடிக்க முடியுமா? எங்க சிறைப்பிடிச்சு காட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு 1000 உருவங்களாக சகாதேவன் முன்னாடி உருவத்த காட்டுறாரு. அப்ப வந்து சகாதேவன் என்ன செய்றாருன்னா, "உன்னை என்னால சிறைப்பிடிக்க முடியும் கிருஷ்ணா. ஒரு நிமிடம் அமைதியா இருன்னு" சொல்லிட்டு கண்ண மூடி கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா அப்படிங்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு உருவமும் மறைந்து மறைந்து ஒரே உருவமாக 1000 உருவமும் ஒரே உருவமாக மாறி சகாதேவன் முன்னாடி தோன்றி நிக்கும். உடனே கிருஷ்ண பகவான் சொல்லி, "போதும் போதும் சகாதேவா, உன்னுடைய பக்தி என்னை கட்டிவிட்டது" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு மகாபாரதத்துல யார் ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி முடிஞ்சா ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.